ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். விக்னேஸ்வரன் எழுதி இயக்கியிருக்கிறாரு. பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது படம் ஹீரோவா. இந்த படத்தில் வந்து வில்லனா நம்ம எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்கிறாரு. ஒரு முக்கியமான கேரக்டரில் நம்ம அண்ணன் சீமான் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மறந்து ஃபன்னாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் இந்த படத்தை புக் பண்ணிடுங்க. இந்த வீக்கெண்ட் சிறப்பான ஒரு வீக்கெண்டாக மாறும் உங்களுக்கு. அதில் மாற்று கருத்தே எனக்கு இல்லை. மிஷினு ஆப்பு இதை மட்டுமே நம்பக்கூடிய ஹீரோயின், மனசை மட்டுமே நம்பக்கூடிய ஹீரோ, இவங்க 2 பேருக்குள்ள காதல் வருது. அந்த காதல் ஒரு கட்டத்தில் வந்து பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்கப்புக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் நம்பக்கூடிய மிஷின்களில் உள்ள ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு பொய் அப்படின்றத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடையை தட்டி மீசையை முறுக்கி சவால் விடுற மாதிரி சவால் விட்டு அந்த சவாலில் ஹீரோ ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படின்றத ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்கிறாரு விக்கி. அதுதான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துடைய மூலக்கதை மக்களே. இந்த படத்தை இப்போது நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புத்திசாலித்தனமாக 2040 தூக்கி போட்டாப்புல நம்ம விக்கி ப்ரோ. ஆக்சுவலாக அது வந்து நல்ல ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பல இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பாருங்கள், இத்தனை வருஷத்தில் ஜப்பான் எப்படி முன்னேறி இருக்குது, சிங்கப்பூர் எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அந்த விஷுவலாக பார்க்குறப்ப ஆஹா பேரானந்தமாக இருந்தது. ரைட்டு, அது விஷுவலோடு இல்லாமல் ரியாலிட்டியிலே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கான பிரயத்தனமும் நடக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதில் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரதீப் அண்டு எஸ்ஜே சூர்யா ஃபஸ்ட்டு பேசிடுவோம். அந்த மனுஷன் ஒரு படத்துக்குள்ளே வாரான் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது முன்னாடி இல்லை, இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா உள்ளே வாராரு அப்படின்னு சொன்னாலே வேறு லெவலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாரு. அது இந்த படத்துலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் ஒரு சீனில் வந்து ஹீரோயின் கூட வந்து பேசுவாப்பில், நான் மிரண்டேன். செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. அந்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பின்றாய மனுஷன் அப்படின்ற மாதிரி தலைவன் பின்னி பெடலு வேறு லெவல். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து ஒரு 4 பில்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பில்லர் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தானே எல்லா படத்துலையும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் அந்த கேரக்டர் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறது, அதை டெலிவரி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரெசன்டேஷன், அதில் வந்து மனுஷன் அப்படின்றதுக்குள்ள ஸ்கோர் பண்ணிடுறாப்புல. வாழ்த்துக்கள். உங்கள் படத்தையும் நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வந்து பிரதீப் ரங்கநாதன் மனுஷன் அந்த எனர்ஜி லெவல் இருக்குது பாருங்கள், அது எங்கேயுமே தொய்ய விட மாட்டேங்காப்புல. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயாவது லைட்டாக ஒரு டிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கூட அவருடைய மேனரிசம், அந்த பாடி லாங்குவேஜ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுறாப்புல. அது வந்து ப்ராப்பராக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிடுது. அதுதான் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே ஹீ இஸ் இன் பிக் லீக், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம பிஆர் போகிறதுல வந்து எந்த டவுட்டும் யாருக்கும் வேணாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச். அடுத்ததாக நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிடுவோம். அழகு பதுமை அழகாக இருக்கிறாங்க, வர்றாங்க, சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கிறுக்குத்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த சோஷியல் மீடியாலேயே ஊறி போன சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. பட் அதில் வந்து அந்த சின்ன வயசுலேயே இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அம்மா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து காட்டினது வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. பட் நம்பகத்தன்மை அப்போ தான் வரும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம விக்கி ப்ரோ வந்து அப்படி ஒரு சீன் வச்சுருக்காப்புல. பட் அதுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஒரு சில இடங்களில் நம்ம ஹீரோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. அது என்னவாயிருது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த சீனையுமே கொஞ்சம் கிரிஞ்சாக மாற்றி விட்றதோ அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. செகண்ட் ஹாஃபில் பல இடங்களில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அப்படியே நான் இழுவை ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரியே அந்த டிப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக தோணலை. என்னதான் ஹீரோயினுடைய சில போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் என்ன இது கொஞ்சம் கிரிஞ்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுனா கூட அந்த ஃப்ளோ வந்து எங்கேயுமே பிரேக் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்றது அங்கங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஓவராலாக ஒரு படமாக பார்க்குறப்ப
ஒரு ஃபன்ஃபில் என்டர்டெய்னர் அப்படின்றதுல வந்து இந்த லைக் வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. வேறு லெவலில் சூப்பராக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாப்புல இயக்குனர் விக்னேஷ் சிவன். ஆக்சுவலாக AK62 அதான் நம்ம விடாமுயற்சி படம் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து நம்ம விக்னேஷ் சிவன் இல்லையா. அதுலேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா அந்த இம்பேக்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்புல நம்ம விக்னேஷ் சிவன் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா நிறையா சீக்வன்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல, எழுதியிருக்காப்புல நல்லா. அதுதான் வந்து இந்த லைக்கோடைய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சீமான் அண்ணனை வந்து யூஸ் பண்ண விதம்னு ஒன்று இருக்குல்ல, 2040 இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்து உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மொபைல் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளை ஆட்கொண்டு இருக்குது அப்படின்றத வந்து இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியாது. அந்த மொபைல்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற சொல்யூஷனையும் அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பர். ஏன் வந்து நம்ம சீமானன் இந்த ரோலுக்கு அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அந்த மனுஷன் மேடையாக பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, மொபைலோடைய டிஸ்அட்வான்டேஜை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து மேடைகள் நிறைய பேசுகிறார் இல்லையா, அதனால் அவரை கரெக்டாக இந்த கேரக்டருக்கு வந்து தூக்கிட்டு வந்திருக்காப்புல நம்ம விக்னேஷ் சிவன். ஓவராலாக ஒரு என்டர்டெய்னரான படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது மக்களே. நீங்களும் இந்த வீக்கெண்டை லைக் படத்தோடு பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சொல்கிறேன்ல, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டிப் இருக்க தான் செய்யும். பட் அந்த டிப்பையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன், இன்னொரு பக்கம் நம்ம SJ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் தாறுமாற மிரட்டி விட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.